ஒரு ஸ்டாக்கு போனஸ் தராங்க, ஸ்ப்ளிட் தராங்க அப்படின்னா அந்த ஒரே காரணத்துக்காக நம்ம வாங்கலாமா அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும். இந்த மாதிரி நிறைய அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். அண்ட் ஒவ்வொரு வாரமும் வெனஸ்டே அன்னைக்கும் சாட்டர்டே அன்னைக்கும் நம்ம ஃப்ரீயாக ஆன்லைன் கிளாஸ் கண்டக்ட் பண்ணுறோம். ஒவ்வொரு நாளுமே ஒவ்வொரு சப்ஜெக்ட்ஸு. இந்த வாரம் ஆல்கோ ட்ரேட் பற்றி நிறைய விஷயங்கள் பேசிகிட்டு இருந்தோம். மேனுவல் ட்ரேட் பண்ணுறவங்களுக்கு தேவையான சில டெக்னிக்கல் டிப்ஸும், ஆல்கோ ட்ரேட் எந்த அளவுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது, அது யாருக்கு செட் ஆகுங்கிறத பற்றியும் ஒரு ஃப்ரீ லைவ் ஆன்லைன் கிளாஸ் வர புதன்கிழமை ஈவினிங் 7 மணிக்கு பிளான் பண்ணியிருக்கேன். இந்த கோர்ஸில் அவசியமாக ஜாயின் பண்ணிக்கோங்க. இது ரிலேட்டடாக ஏதாவது டவுட் இருந்தால் காலோ டெக்ஸ்டோ பண்ணுங்கள். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். போனஸ் அண்ட் ஸ்ப்ளிட். இப்போ ஒரு ஸ்டாக் நாங்கள் 1:1 போனஸ் தரோம் அப்படின்னா, நான் 10 பங்கு வச்சுருந்தேன்னா எனக்கு 10 ஸ்டாக் எக்ஸ்ட்ரா கிடைக்கும். ஸோ இதனால நான் 100 ரூபா மதிப்புள்ள ஒரு ஸ்டாக்கை 1:1 போனஸ் அறிவிப்புக்காக ஒரு 100 ஸ்டாக் வாங்குறேன். ஸோ போனஸ் கொடுத்தா எனக்கு 200 அந்த ஸ்டாக் மாறுது. ஸ்டாக்கு 100 ரூபாலேருந்து 110 ரூபான்னு அதிகரிக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ எனக்கு 200 பங்கு நான் இப்போ என்னோட குவான்டிட்டி ஆஃப் 200 ஸ்டாக்குக்கு 22,000 எனக்கு கிடைக்கும். 10,000 முதலீடு பண்ணால் 12,000 லாபம் கிடைக்குது அப்படிங்கிற கான்செப்டில் வாங்கணும் அப்படின்னா அது டோட்டலி ராங். ஆமாங்க, போனஸ் அறிவிக்கிற ஒரு ஸ்டாக்கு என்னென்ன காரணங்களுக்காக அறிவிப்பாங்க தெரியுமா? முதல் முக்கியமான காரணம், அந்த பங்கோட விலை நல்ல ஒரு முன்னேற்றம் கொடுத்து 50 ரூபாயிலேருந்து 100 ரூபாய்க்கு சடனாக ஒரு ஹைக் போகுது அப்படின்னா அந்த பங்குல லிக்விடிட்டிக்காகவும் இன்வெஸ்டர்ஸோடைய அட்டென்ஷனுக்காகவும் நாங்கள் போனஸ் தரோம் அப்படின்பாங்க. அது மூலமாக நம்பர் ஆஃப் ஸ்டாக் எப்படி இன்க்ரீஸ் ஆகுதோ அதே மாதிரி ரேஷியோ பிரகாரம் ப்ரைஸும் குறையும். ஃபார் எக்ஸாம்பிள், 100 ரூபா ஸ்டாக்குக்கு 1:1 போனஸ் தராங்க அப்படின்னா அந்த பங்கோட விலை 100 ரூபாயிலேருந்து 50 ரூபாவா விலையும் குறையும், நம்பர் ஆஃப் குவான்டிட்டியும் கூடும். இதனால என்னுடைய 10,000 ரூபாய்க்கு எந்த பாதிப்பும் இல்லை. ஸோ 50 ரூபி நான் 100 ருபீஸுக்கு நான் 100 ஸ்டாக் வாங்கியிருக்கேன் அப்படின்னா விலை 50 ஆகும், எனக்கு 200 ஆகும். ஸோ இன்வெஸ்ட் பண்ணது அப்படியே தான் இருக்கும். பட் புதுசாக அந்த ஸ்டாக்கை வாங்கணும்னு நினைக்கிறவங்க 50 ரூபா ரேஞ்சில் வாங்கலாம். சரி, நான் ஏன் 100 ரூபாயில் வாங்கணும், 50 ரூபாலேயே நான் வாங்கிக்கலாமே அப்படின்னா, சப்போஸ் நீங்கள் 100 ரூபாயில் வாங்கியிருக்கீங்க, போனஸுக்கு அப்புறம் உங்களுக்கு 200 நம்பர் ஆஃப் ஸ்டாக்ஸ் கிடைக்குது. அதுக்கப்புறம் அந்த ஸ்டாக் 50 ரூபான்னு விலை குறைஞ்சிட்டு உங்களுக்கு 50 ரூபா ரேஞ்சில் கிடைக்காம தொடர்ந்து முன்னேறி 55, 56 இன்க்ரீஸ் ஆகுதுன்னா நீங்கள் வாங்கக்கூடிய அந்த ரேட்டு இப்போ கிடைக்கிற ரேட்டை விட கம்மி தானே. ஸோ அதுதான் டிஃப்ரெண்ட்டு. ஸோ புதுசாக வாங்குறவங்களுக்கும் ஆல்ரெடி வச்சுருக்கிறவங்களுக்கும் என்ன டிஃப்ரெண்ட் அப்படின்னா, ஆஃப்டர் த போனஸ் ரேஷியோ குறைஞ்சதுக்கப்புறம் அந்த ஸ்டாக்குடைய ப்ரெசன்ஸ் இன்னும் நல்லா முன்னேறும் போது நீங்கள் கூட கொடுத்து வாங்குற மாதிரி இருக்கும் கம்பேர்ட் டு ப்ரீவியஸாக வாங்குற விலையை விட. ஸோ இதனால என்ன பெனிஃபிட் அப்படின்னா, இப்போ நீங்கள் 100 ரூபாயில் 100 ஸ்டாக்கு 10,000 முதலீடு